Hi friends, welcome back to Birlas Parvai. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம காரை ஜென்ரல் சர்வீஸ் கொடுக்கும்போது நம்ம கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய 10 பாயிண்ட்ஸு ரொம்ப டீட்டெயில்டாக வித் டெமோவோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெமோவை நமக்கு ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணி காமிக்கிறதுக்காக டிவிஎஸ் குரூப்ல இருந்து டோர் ஸ்டெப்பில் காரை வந்து சர்வீஸ் பண்ணுற ஆக்டிவிட்டி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்து இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க அவங்களோட சர்வீஸ் வெஹிக்கிளோட. டேவிட், ஃபர்ஸ்ட் செக் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிலோட கண்டிஷனை செக் பண்ண போகிறோம். ஆயில் லெவல் எப்படி இருக்குது, ஆயிலோட திக்னஸ் எப்படி இருக்குது அதுன்னு செக் பண்ணணும். வாங்க செக் பண்ணிடலாம். ஆயில் லெவல் பார்த்தீங்கன்னா வண்டியில் கம்மியாக இருக்குது. அதேமாதிரி ஆயில் திக்னஸோட கண்டிஷனை செக் பண்ணிடலாம். ஆயிலோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஆயில் மாத்திர கண்டிஷனில் இருக்குது. இப்போ ஆயில் இறக்கிட்டு ஃபில்லப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபுல்லாக இறக்கி ஆயிடுச்சு. ஆயில் வந்து இப்போ ஃபுல்லாக டாப் அப் பண்ணியிருக்கோம். இப்போ ஆயில் டிப்ஸ்டிக்கோட லெவல் வந்து செக் பண்ணுறோம். ஆயில் டிப்ஸ்டிக்கோட லெவல் வந்து எடுத்து செக் பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஆயில் டாப் அப் பண்ணோன்னே ஒரு 2 minutes வெயிட் பண்ணணும். ஏன்னா ப்ராப்பர்லி மேலே இருக்கிற ஆயில் ஃபுல்லாக கீழே சம்புக்கு வந்துடும். அப்போ தான் அந்த ஆயிலோட மெஷர்மெண்ட் கரெக்டாக நம்மளுக்கு தெரியும். வாங்க இப்போ ஆயில் லெவல் செக் பண்ணிடலாம். ஆயில் லெவலோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பாயிண்ட் இருக்கும், லோன்னு சொல்லிட்டு செகண்ட் பாயிண்ட் இருக்கும் ஃபுல். கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட்டு அந்த ஃபுல்லாண்ட வந்து நிற்கணும். அப்போ தான் இன்ஜின் ஆயிலோட லெவல் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஆயில் இறக்கியாச்சு, ஆயில் ஃபில்லப் பண்ணியாச்சு. அடுத்த பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏர் ஃபில்டர் அசம்பிளியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற ஏர் ஃபில்டர் எப்படி இருக்குது, அதோட கண்டிஷன் எப்படி இருக்குது, டஸ்ட்டாக இருக்கான்னு கழட்டி செக் பண்ணிடலாம் வாங்க. ஏர் ஃபில்டர் கழட்டிட்டோம். ஏர் ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஸ்ட்டாகவே இருக்குது. இதை கரெக்டாக க்ளீன் பண்ணி போடணும். இதை க்ளீன் பண்ணி போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கேபின் உள்ளே செக் பண்ணிடணும். கேபின் உள்ளே எப்படி இருக்குது, டஸ்ட்டாக இருக்கா, இல்லை எதனா இலை அந்த மாதிரி எதனா உள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை செக் பண்ணிடணும். உள்ளே நல்லா தான் இருக்குது. ஏர் ஃபில்டர் அசம்பிளியை மட்டும் இப்போ க்ளீன் பண்ணிடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் அசம்பிளி க்ளீன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்த டிஃப்ரெண்ட்டும் பாருங்கள். இந்த ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா எவ்ரி 10,000 ஆயில் சர்வீஸ் பண்ணும்போது இதை செக் பண்ணிங்கன்னா அது இதோட கண்டிஷன் தெரிஞ்சிடும். இது க்ளீன் பண்ணி போடலாமா இல்லை ரீப்ளேஸ் பண்ணலாமான்னு பார்த்து. இதை பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. டஸ்ட்டு மட்டும் இருந்தது, டஸ்ட்டை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அதில் மாட்டிடலாம். இதை சீட் பண்ணும்போது கரெக்டாக சீட் பண்ணணும். ஏன்னா இதை கரெக்டாக சீட் பண்ணலைன்னா இது உள்ள வாட்டர் அந்த மாதிரி எதனா உள்ளே போயிடுச்சுன்னா இன்ஜின் சீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால் இதை கரெக்டாக ஃபிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 3வது ஸ்டெப் வந்து பிரேக் ஆயில். அதோட கண்டிஷனும் அதோட லெவலும் வந்து இப்போ செக் பண்ணிடலாம் வாங்க. பிரேக் ஆயிலோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸிமம் லெவல்னு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் லெவல் வந்து இங்கே மேலே இருக்குது. மேக்ஸிமம் லெவலை விட கொஞ்சம் லோவில் தான் இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆயிலோட கண்டிஷன் ஓகே. பிரேக் ஆயில் டாப் அப் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயில் வந்து .4. இந்த .4ன்ற ஆயிலை மட்டும்தான் இதில் டாப் அப் பண்ணோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக் ஆயிலேருந்து கூலண்ட் வரையும் எல்லாமே மைட்டிவேஸ் ஓட ப்ராடக்ட்டு. பிரேக் ஆயில் டாப் அப் பண்ணோன்னா இந்த கேப்பை வந்து ப்ராப்பர்லியாக கரெக்டாக க்ளோஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப் முடிஞ்சது. இப்போ 4வது ஸ்டெப் வந்து கூலண்டோட லெவலை வந்து செக் பண்ணிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கேப் ஓப்பன் பண்ணிவிட்டு, கேப்பை ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் மார்க் இருக்கும் மேக்ஸிமம் லெவல் வந்து. இது பிளாக்காக இருக்கிறதுனால அந்த கூலண்டோட லெவல் தெரியாது. கேப் உள்ளே இருந்து தான் பார்க்கணும். கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கூலண்டும் டாப் அப் பண்ணிடலாம். இப்போ 5th செக்கப் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட கண்டிஷனை வந்து செக் பண்ணணும். பேட்டரியோட நார்மல் வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது, கிராங்கிங் வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிடலாம்.
பேட்டரி பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் வோல்டேஜ் கரெக்டாக இருக்குது. இப்போ ஸ்டார்ட் ஆன உடனே ஆல்டர்னேட்டிவ்லேருந்து பேட்டரி வர அவுட்புட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிடலாம். வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பேட்டரியோட ஆல்டர்னேட்லேருந்து பேட்டரியை வச்சு செக் பண்ணலாம், டேரெக்டாக பேட்டரியில் வச்சு செக் பண்ணாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆல்டர்னோட அவுட்புட் வந்து 14.3 கிட்ட வருது. 14 மேலே வந்தாலே அவன் அவுட்புட்டோட வோல்டேஜ் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 செக்கப் முடிஞ்சிச்சு. இப்போ 6வது செக்கப் பார்த்தீங்கன்னா பிரேக்கு, வீலை லூஸ் பண்ணியாச்சு. இப்போ வீலை எடுத்து ஓரம் வச்சுட்டு பிரேக் டிஸ்க்கு, பிரேக் பேடோட கண்டிஷன் வந்து செக் பண்ண போகிறோம். பிரேக் டிஸ்க்கை வந்து விஷுவலாக செக்அப் பண்ணோம். எதனா ஸ்க்ராச்சஸ் ஆகிருக்கா, இல்லை டெப்த் அதிகமாக தேஞ்சிருக்கா, பிரேக் பேடோட கண்டிஷன் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ தேஞ்சிருக்கு, அதோட ரீடிங்கை பார்த்துடலாம் வாங்க. பிரேக் பேடோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஆனால் பிரேக் பேடில் வந்து இந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ் இருக்கிறதுனால, கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கிறதுனால இதை க்ளீன் பண்ணி போடணும். பிரேக் பேடை க்ளீன் பண்ணும்போது ஃப்ளாட்டாக இருக்கிற பிளேஸை வச்சு க்ளீன் பண்ணணும். ஏன்னா அன்இவன் இருக்கிற பிளேஸில் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா அன்இவனாக வரும் பேடை தேய்கிறது. இப்போ ஃப்ளாட்டாக இருக்கிற இடம் செட் பண்ணிட்டோம். அடுத்த பேட்லேயும் டஸ்ட்டு ஸ்க்ராச்சஸ் அதிகமாக இருக்கிறதுனால இதை க்ளீன் பண்ணிடலாம். ரெண்டு பேடும் க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பிரேக் டிஸ்க்கை வந்து க்ளீன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்கை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இந்த பிரேக்கை க்ளீன் பண்ண மாதிரி இப்போ ஒரு பிரேக் தான் க்ளீன் பண்ணிக்கிறோம். இப்போ 3 வீல் பிரேக்கும் இதே மாதிரி சேம் க்ளீன் பண்ண போகிறோம் கழட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா 6 செக்கப் முடிஞ்சிச்சு. 7வது செக்கப் செக் பண்ண போகிறோம். 7th செக்கப் என்னென்னா சஸ்பென்ஷனோட கண்டிஷன். சஸ்பென்ஷனில் வர அந்த பூட்டு, பால் ஜாயிண்ட் எண்டோட பூட்டு, லிங்க் ராடோட பூட்டு எதனா கட்டாக இருக்கா, ப்ளே இருக்கா, அதோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு இப்போ செக் பண்ணி சொல்லிடலாம். இப்போ செக்கப் பண்ணும்போது 70% செக் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது கிளியராக 100% எதில் ப்ராப்ளம் இருக்குது, என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு உங்களுக்கு அப்டேஷன் கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா விஷுவல் செக்கப்லேயே உங்களுக்கு தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா எண்டோட பூட்டு வந்து கட்டாக இருக்குது. இந்த பூட்டு கட்டதுனால இதில் இருக்கிற கிரீஸ்லாம் வெளியே வந்ததுன்னா இந்த பேரிங் வந்து அடிபட்டு இதோட ப்ளே வரும். அதுக்கப்புறம் இதில் நாய்ஸ் க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து சஸ்பென்ஷனோட கண்டிஷனு. இந்த பூட்டெல்லாம் கரெக்டாக சீட் பண்ணியிருக்காங்களா இல்லையா, இது பூட்டு வெளியே வந்திருக்கு, இதை சீட் பண்ணியிருக்கோம். லிங்க் ராடோட ப்ளே எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம் வாங்க. லிங்க் ராட் நல்லா தான் இருக்குது, ப்ளே எதுவும் இல்லை, அதோட கண்டிஷன் நல்லா இருக்குது. எண்டு இதில் வண்டியில் பார்த்தீங்கன்னா பால் ஜாயின் நல்லா இருக்குது, எண்டோட பூட்டு கட்டாக இருக்குது, சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது. லோயர் ஆம் பார்த்தீங்கன்னா லோயர் ஆமோட புஷ் இந்த இடத்துல கட்டாக இருக்குது, லோயர் ஆம் வீக்காக இருக்குது. இந்த லோயர் ஆம் கண்டிஷன் வந்து வீக்காக இருக்கிறதுனால இதை வந்து இப்பயே மாற்றணும்னு அவசியம் இல்லை, இதை நெக்ஸ்ட் சர்வீஸில் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கட் ஆயிடுச்சுன்னா அன்இவன் ரோட்டில் போகும்போது உங்களுக்கு நாய்ஸ் வந்து அதிகமாக க்ரியேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கண்டிஷன் எதுவும் இல்லை, இதை நெக்ஸ்ட் சர்வீஸில் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 7 பாயிண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ 8வது பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். 8வது பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஏசி ஃபில்டர் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணணும். அந்த ஃபில்டர்ன்றது கேபினில் ஒவ்வொரு இடத்துல இப்போ ஒரு வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வரும், லெஃப்ட் சைடில் வரும், மேக்ஸிமம் க்ளோ பாக்ஸோட பேக் சைடு வரும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா க்ளோ பாக்ஸோட பேக் சைடில் இருக்குது. இப்போ நம்ம இதை கழட்டி க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து கழட்டி ஃபில்டர் எப்படி இருக்குது, அதோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் வாங்க. ரிமூவ் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா இது ஸ்க்ரூ டைப்லாம் இல்லை, ஜஸ்ட் ப்ரெஸ்ஸிங் தான். இதுதான் அந்த ஏசி ஃபில்டரு. இப்போ பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட் வந்து நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ 9th பாயிண்ட் வந்து செக் பண்ண போகிறோம். வைப்பரோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ண போகிறோம். செக் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சஜஷன் ஒன்று. ஒரு வைப்பர் பிளேடை வந்து யூஸ் பண்ணும்போது மழை காலத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வண்டி அப்படியே விட்டு போயிடுவீங்க. அதே வெயில் காலத்தில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வைப்பர் பிளேடை வந்து ஈவினிங்கில் வண்டி நிறுத்தும் போது வைப்பர் ஆமை வந்து ஜஸ்ட் இப்படி மேலே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு வச்சுருங்க. இது எதனாலன்னா நார்மலாக வண்டி நிற்கும் போது அந்த டஸ்ட்டு வந்து இதிலே படிஞ்சிடும். அந்த டஸ்ட்டு இதில் சீட்டில் கரெக்டாக இந்த வைப்பர் பிளேடு கிட்ட உட்காரும்போது நீங்கள் மார்னிங் வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வைப்பர் போடும்போது அந்த டஸ்ட்டோடு அது அப்படியே கிளியர் ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து உங்களுக்கு வந்து இந்த லப்பர் வந்து அடி வாங்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
எங்கன்னா வண்டி வெயிலில் நிறுத்தும் போது வைப்பரை வந்து இப்படி க்ளோஸில் வைக்காதீங்க. க்ளோஸில் வைக்கும்போது கிளாஸில் வர ஹீட்டால் வைப்பரோட லப்பர திக்னஸ் வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அதனால் உங்களுக்கு வந்து வைப்பர் பிளேடு வந்து சீக்கிரமாக போயிடும். அப்போ வந்து அதே வைப்பர் ஆமை வந்து நீங்கள் இப்படி லிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா வைப்பரோட லைஃப் வந்து உங்களுக்கு கூட வரும். இந்த வண்டியில் வந்து வைப்பர் பிளேடோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு வந்து செக் பண்ணிடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வைப்பர் செக் பண்ணியாச்சு. இந்த ரைட் சைடு வைப்பர் பிளேடும் லெஃப்ட் சைடு வைப்பர் பிளேடும் கிளியர் ஆக மாட்டேங்குது சரியாக. வைப்பரை போடும்போது கிளாஸில் லைன் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடோட வைப்பர் பிளேடை மாற்றிடலாம். இந்த வண்டியில் ஆல்ரெடி இருந்த வைப்பர் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமோடு இருந்தது. இது மைடிவிஸோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்லெஸ்ஸு. இந்த ஃப்ரேம்லெஸ் என்ன பண்ணுவோம்னா நல்லா ஸ்டிஃப்னஸாக இருக்கும், கிளாஸில் நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும். நீங்கள் க்ளீன் பண்ணும்போது வைப்பர் போடும்போது அக்யூரேட்டாக உங்களுக்கு கிளியர் ஆகும். ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, லைன்ஸ் அந்த மாதிரி எந்த இதுவும் வராது. நான் சொன்ன மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே இதோட லைஃப் இன்னும் கூட உங்களுக்கு வரும். இப்போ வந்து 9 பாயிண்ட் வந்து நம்ம செக் பண்ணிட்டோம். 10வது ஒரு பாயிண்ட்டை செக் பண்ண போகிறோம். 10th பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், ஏசி, இன்ஜினோட நாய்ஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதான்னு செக் பண்ண போகிறோம். இப்போ வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா சர்வீஸில் இருக்கிற மெயினான 10 பாயிண்ட்ஸ் வந்து செக் பண்ணியாச்சு. இப்போ பேக்கேஜோட டீட்டெயிலில் மை டிவிஎஸ் அட் ஹோம் பேக்கேஜோட டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா 24 பாயிண்ட்ஸ் இருக்குது. 24 பாயிண்ட்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதில் மெயின் 10 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வண்டி உள்ள கம்ப்ளீட்டாக வேக்யூம் போட்டுட்டு காரை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு டயரு, டேஷ்போர்டு, டோர் பேட்லாம் உங்களுக்கு பாலிஷ் போட்டுட்டு காட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மை டிவிஎஸோட அட் ஹோம் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம வீட்டிலேயே வந்து காரை வந்து எப்படி சர்வீஸ் பண்ணாங்க, அந்த 10 ரொம்ப முக்கியமான செக் பாயிண்ட்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக நல்லாவே அந்த டெக்னீஷியன் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ இந்த மை டிவிஎஸ் அப்படிங்கிறது டிவிஎஸோட ஓன் பிராண்ட். ஆக்சுவலாக இது டூ வீலரும் பண்ணுறாங்க, 4 வீலரும் வந்து உங்களுக்கு இந்த சர்வீஸ் வீட்லேயே வந்து பண்ணுறாங்க. அப்போ நமக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கண்ணு முன்னாடி பண்ணும்போது ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்குது. ஸ்பேர்ஸ் மாற்றுறோம் அப்படின்னா நமக்கு எதை மாற்றுறாங்க நம்ம வந்து நம்ம கண்ணாலே பார்க்குறோம். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கண்டிப்பாக நமக்கு இருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி ஸ்பேர்ஸ் எல்லாமே வந்து OEM ஸ்பேர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. காஸ்ட்டுமே வந்து நமக்கு ஷோரூமை விட கொஞ்சம் கம்மியாக தான் நமக்கு காஸ்ட் வந்து வருது. இப்போ என்னோட வெஹிக்கிளுக்கு இந்த ஐ10க்கு பண்ணது வரைக்கும் அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னா 3000 rupees ப்ளஸ் டேக்ஸ் வந்து நமக்கு சார்ஜ் பண்ணாங்க. பட் இது ஒரு வெஹிக்கிளுக்கும் வந்து ஒரு மாதிரி சார்ஜஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த சர்வீஸ் வந்து எப்படி நீங்கள் எடுத்துக்கிறது, எப்படி நம்ம அவங்கள அப்ரோச் பண்ணுறதுங்கிறதுக்கு என்னோட டிஸ்கிரிப்ஷனில், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இந்த வெப்சைட்டோட லிங்க்கு, அதே மாதிரி இந்த ஆப்போட லிங்க்கு, எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு அதில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த சர்வீஸ் வந்து ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மெட்ரோ சிட்டிஸ்லையுமே வந்து இந்த சர்வீஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.